Hi friends, welcome to Samayal. Meena's Quick Samayalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி மசாலா சப்பாத்தி. பொதுவா இதுக்கு மசாலா சப்பாத்தி அப்படினு நான் பேர் வெச்சது என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு மசாலா சப்பாத்தின்னு பேர் வெச்சிட்டேனுங்க. இதுல பனீர் ஸ்டஃபிங் பண்ண போறேன். ஆனா இந்த பேஸ் மாவு எதுல செஞ்சேன் அப்படினு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா மதியம் ஒரு நாள் ரசம் நிறையவே மீந்து போச்சு. அதுல பருப்பு, தக்காளி, அதுக்கு அப்புறமா நிறைய ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது அப்படியே எனக்கு தூர போட மனசு இல்லாமல் அதில் நான் சப்பாத்தி மாவை போட்டு பிசைஞ்சு ஒரு டோவாக அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பனீர் ஸ்டஃபிங் சேர்த்து செஞ்சு கொடுத்தேனுங்க. வீட்டில் நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அப்படியா அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக அமைஞ்சது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான மசாலா சப்பாத்தி அதுவும் பன்னீர் ஸ்டஃபிங்கோட எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மசாலா சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் மதியம் மீந்து போன ரசமுங்க. ஸோ இது எங்கள் வீட்டில் நிறைய தூரம் பருப்பு போட்டு தக்காளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ரசம் செய்வோம். அண்ட் மோரோவர் இது அடியில் இருக்கிற ரசம். ஸோ நிறைய ஸ்பைசஸ் அண்ட் பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு வேஸ்ட் செய்ய மனசு இல்லை. ஸோ அதனால் இது எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை சப்பாத்தியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ரசம் கண்டென்ட்டை சேர்த்துக்கலாம். இது இப்போது ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ஸோ இது ஸ்டஃபிங்க்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி காலையில் பால் காய்ச்சும் போது பால் திரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எப்படியும் பால் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் நல்லா கொதிக்க விட்டுட்டு பன்னீர் முழுசாக ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா வடிகட்டிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கப் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தேவையான அளவு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு ஸ்பைசஸ் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா ஒரு 2 போல், அதுக்கப்புறமா சாட் மசாலா ஒரு டீஸ்பூன். சாட் மசாலா இஸ் ஆப்ஷனல், ஆனால் சேர்த்தா ரொம்ப அந்த சட்பட்டா டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு இது செய்கிறதுக்கு மாவு செய்கிறதுக்கு கோதுமை மாவு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ இது அளவு சொல்ல முடியாது. முதல்ல நம்ம ரசத்தை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ரசம் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் இந்த பிளெண்ட் பண்ண ரசத்தை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிக்விடுக்கு ஏற்ற குவான்டிட்டி ஆஃப் கோதுமை மாவு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக சப்பாத்தி மாவுக்கோ பூரி மாவுக்கோ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைவோம். ஆனால் இதில் உப்பு போட தேவையில்லை, பிகாஸ் இதுலேயே ஸ்பைசஸ் உப்பு எல்லாமே இருக்குது. ஸோ கோதுமை மாவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு டஃப்பான டோவாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்து நல்லா ஸ்மியர் பண்ணிவிட்டு பிசைஞ்சோம்னா இன்னுமே டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது மூடி போட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த பன்னீர் பவுலில் இந்த பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா, சாட் மசாலா அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் இஸ் ரெடி. அண்ட் மாவும் ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஊறியாச்சு, அது போதும். ஒரு பிளேட்டில் டஸ்டிங்க்கு உண்டான மாவு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சப்பாத்திக்கு தேவையான சைஸ் பால் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்மூத் பண்ணிடலாம். பிளாட்ஃபார்மில் தான் எனக்கு வாட்டம், பிளாட்ஃபார்ம் நல்லா க்ளீன் பண்ணது தான். ஸோ நான் இதுலேயே சப்பாத்தி செய்ய போகிறேன். முதல்ல டஸ்டிங் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்கான சப்பாத்தி சைஸாக உருட்டிக்கலாம். சென்டரில் நம்ம பன்னீர் ஸ்டஃபிங்கை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி. இப்போ கேர்ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். எக்ஸஸ் மாவு இருந்ததுன்னா அது கிள்ளி எடுத்துருங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஏர் பாக்கெட்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கிட்டு
கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸோ எக்ஸஸ் மாவு வந்து இப்படி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டோஸ்ட் பண்ணும்போது பிளாக் ஆகாமல் இருக்கும். ஸோ 1 ரோட்டி இஸ் ரெடி. ஸோ 2 ரோட்டிஸ் வந்து இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து தவாவை ஹீட் பண்ணி டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ப்ரௌனிங் வந்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஸ்மியர் பண்ணலாம். ஸோ அடுத்த சைடும் ஃப்ளிப் பண்ணதுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 பக்கம் கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம 2 சப்பாத்தி டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ our மசாலா சப்பாத்தி இஸ் ரெடி. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் லெஃப்ட் ஓவர் ரெசிபி மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது மீந்து போச்சுன்னா அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் அதில் எவ்வளோ ஸ்பைசஸ் போட்டிருப்போம், எவ்வளோ காய் போட்டிருப்போம், முதல்ல எஃபர்ட், அந்த எஃபர்ட் வந்து வீணாக்கவே கூடாது. அதுக்காக சும்மா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாளும் சாப்பிடக்கூடாது. அது வந்து ஹெல்த்தி கிடையாது. இன்றைக்கி சமைச்சது இன்றைக்கே வந்து ஹெல்த்தியாக கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் சூப்பராக அமையும். ஸோ இந்த மசாலா சப்பாத்தி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.